வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். என்ன தான் சக்கரை பொங்கல் நம்ம செஞ்சாலும் அடி பிடிச்சிக்குது, இல்லை நமக்கு பர்ஃபெக்டான பதத்தில் வரல, ரொம்ப இறுகிருது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பை நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா செந்நிறமாக, அதாவது நமக்கு லைட் பிங்க் கலரில் நம்ம வறுபட்டு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த கலருக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே வறுத்தா நமக்கு பருப்பு கருகிடும். இப்போ ஒரு குக்கரில் 1 டம்ளர் பச்சரிசி, எந்த பச்சரிசி உங்களுக்கு கடையில் கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிவிட்டு, இதோடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் தாராளமாக தண்ணி விட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நார்மலாகவே எல்லா பச்சரிசிக்கும் நமக்கு 1க்கு 3 தண்ணி வச்சாதாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அரை கப்பு பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு 4.5 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு 4.5 கப்பும் தண்ணியாக இல்லாமல் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் குக்கரில் வைக்கும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. பால் ஆட் பண்ணால் நமக்கு சைடெல்லாம் வழிஞ்சு நமக்கு அந்தளவுக்கு பொங்கலில் பர்ஃபெக்டாக கிடைக்காதுங்கிறதுனால நம்ம 4.5 டம்ளரும் தண்ணியே ஆட் பண்ணி மூடி போட்டு வெயிட்டை போட்டு மினிமம் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு அருமையாக பச்சரிசியும் பருப்பும் வெந்து வந்துடும். இப்போ இது வெந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு பேனில் ஒரு 400 கிராம் வெல்லம், நான் ஒரு 125 கிராம் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 4 மடங்கு நம்ம போடணும். 400லேருந்து 450 கிராம் இருக்கும் இந்த வெல்லம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த பாகை கொஞ்சம் கெட்டியாகவே நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப தளர்வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் நம்ம சுட வைக்கிறதா இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியான பாகாவே நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்கர் ப்ரெஷர் விட்டு அடங்குற கேப்பில் இது நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்துடும். உடச்சி போட்டு கரைச்சிக்கிறதுனாலும் அது அவங்கவுங்க விருப்பம். இது நார்மலாக நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டு நமக்கு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாகு பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான், பாகு ரெடி. இப்போ ப்ரெஷர்லாம் விட்டு நம்மளுடைய அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்குது. இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா குழைவாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் நல்ல ஒரு அல்வா பதத்தில் கிடைக்கும். இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நல்ல ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினர், பிளாஸ்டிக் வடிகட்டிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரெயினரில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நம்ம பாகோட கெட்டிக்கும் அதோட சூடுக்கும் நமக்கு நல்ல சீக்கிரமாக நமக்கு இறங்கி நமக்கு அதில் குப்பை கசடெல்லாம் இருந்துச்சுன்னா வடிகட்டி வந்துடும். இந்த அளவுக்கு எல்லா பாகையும் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ரைஸோட அந்த பாகையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுனாலும் நமக்கு அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இது கொதிக்க விடும்போது அந்த கட்டிகள் எல்லாமே தளர்ந்துக்கும். லைட்டாக ஒரு தடவை நம்ம கலந்து விட்டால் போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதை போடும்போது தாங்க நமக்கு அந்த சக்கரை பொங்கல் கோயிலில் கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை கற்பூரத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்மளுடைய பொங்கல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஏன்னா இந்த வெள்ளைப்பாகு இன்னும் கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நல்லா தாராளமாக நெய், நம்ம அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கோன்னா அதே அரை கப்பு நமக்கு நெய் தேவைப்படும். அந்த நெய்யில் பாதி நெய்யை இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு திராட்சைலாம் நம்ம விருப்பம் தாங்க ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 70% வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சை ஒரு 10 கிராம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ரைஸுக்கு. அந்த அளவுக்கு நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வர்ற டைமுக்கு நம்ம முந்திரி பருப்பும் ஃபுல்லாக வறுபட்டுரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு சக்கரை பொங்கலோட கலந்து விட்டுடலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சக்கரை பொங்கலில் நம்மளுடைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் அந்த ஊற்றின நெய்யோடையே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த அரை கப்பு நெய்யில் ஒரு பார்ட்டு நெய்யில் தான் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்தோம் இல்லையா, அந்த மிச்சம் இருக்கிற நெய்யையும் ஒரு 90% நம்ம பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இந்த நெய்யை நல்லா மெல்ட் ஆகி பொங்கலோட கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு இந்த சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுங்க. இதை கரண்டிலேருந்து அப்படி எடுத்து அப்படி போட்டோம் அப்படின்னா அல்வா மாதிரி துண்டாக இது விழணும். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கலோட டெக்ஸ்சர். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஒரு 50% தான் நமக்கு வந்துட்டு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ கரண்டியில் எடுத்து நான் இப்படி போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக தெரியும். இதுதாங்க உங்களுக்கு சக்கரை பொங்கலோடைய பர்ஃபெக்டான பதம். இந்த மாதிரி நமக்கு சக்கரை பொங்கல் ஒட்டாமல் அல்வா மாதிரி கரண்டிலேருந்து விழணும். இதுதாங்க நமக்கு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல். இதை நம்ம இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் குக்கர்லேயே அருமையாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.